3 ஆண்டு கால ஆட்சியை முடித்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் வேளையில் எப்பா போதுண்டா சாமி ஆள விடுங்க என்று சொல்லி பெருமூச்சு விடும் நிலைக்கு மக்களை தள்ளி இருக்கிறது ஆளும் விடியா திமுக அரசு. எங்கு பார்த்தாலும் சர்ச்சை, எதை எடுத்தாலும் ஊழல், திமுகவினர் யாரை பார்த்தாலும் அராஜகம் என்று இந்த ஆட்சியின் அவலத்தை சொல்லி மாளாமல் தவிக்கிறார்கள் பொதுமக்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பாகுபலி பட ரேஞ்சுக்கு பெரிய விளம்பரங்களோடு முதல்வராக பொறுப்பேற்ற ஸ்டாலின் அதன் பிறகு செய்ததெல்லாம் விளம்பரம்தான். ஒட்டுமொத்தமாக வெற்று பெருங்காய டப்பாதான் இந்த ஆட்சி. அட என்ன இப்படி சொல்லிட்டீங்க என்று கேட்பவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் நடந்தவற்றை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தால் எல்லாம் புரியும். 520 வாக்குறுதிகள் என்று பிரம்மாண்டம் காட்டிய ஸ்டாலின் அதன் பிறகு காட்டியதும் பிரம்மாண்டம்தான். பொங்கல் தொகுப்பில் 500 கோடி ரூபாய் ஊழல், பார் டெண்டர் கலால் வரி கட்டாமல் 15,000 கோடி ஊழல், கூட்டுறவுத்துறையில் ஊழல், அரசு மருத்துவமனைகளில் மருந்து கொடுக்காமல் ஊழல், பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல், மின்சாரத்துறையில் ஊழல், இதற்கெல்லாம் சிகரமாய் உதயநிதியும் சபரீசனும் செய்த 30,000 கோடி ரூபாய் ஊழல். போதைப் பொருள் கடத்தல்காரர்களை தன் கட்சிக்குள்ளேயே பதவி கொடுத்து அழகு பார்த்தது, கள்ளச்சாராய மரணங்கள், போலி மது மரணங்கள், நீட் மரணங்கள் என்று 3 ஆண்டு கால திமுக ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டால் தெரியும் ஸ்டாலினின் பிரம்மாண்ட ஊழல் முகம் எவ்வளவு கோரமானது என்று. தவறு செய்யும் அமைச்சர்களின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க திராணி இல்லாமல், தைரியம் இல்லாமல் தன் தூக்கத்தை தொலைத்த ஸ்டாலினுக்கு ஆறுதல் சொல்வதா அல்லது அவரை பதவி விலகச் சொல்வதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். பள்ளி குழந்தைகள் முதல் பல்லில்லாத பெரியவர்கள் வரை ஒட்டுமொத்தமாக தமிழகமுமே போதையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. பாலாரும் தேனாரும் ஓடும் என்று காத்திருந்த தமிழ்நாட்டில் இன்று கஞ்சா ஆறாக ஓடுகிறது. காவலர்களே கஞ்சா விற்கிறார்கள், ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே கள்ளச்சாராயம் விற்கிறார்கள். இதுதான் ஸ்டாலின் ஆட்சி, அதற்கு இவையே சாட்சி. ஆனால் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி என்று அண்ட புழுக ஆகாச புழுகாக பேசுகிறார் ஸ்டாலின். இதெல்லாம் நியாயமாங்க? இதில் இன்னும் ஹைலைட் காமெடி என்னவென்றால் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க என்று வாய்கூசாமல் சொல்கிறார். அடேங்கப்பா, இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? வாக்களித்த மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கும் விடியா திமுக அரசு இனியாவது திருந்துமா? கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்கள் சந்தித்த சோதனைகளாலும் அடைந்த வேதனைகளாலும் திமுகவின் ஆட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க காத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.